சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, இன்று ஏன் இத்தனை பதற்றமாக இருக்கிறாய்? உன் வாழ்க்கையை நினைத்து நொடிக்கு ஒரு முறை பதறுகின்றாய். என் குழந்தையே, உன் வாழ்க்கை அமைதியானது தான், உன் மனம்தான் பதற்றமாக இருக்கிறது. இப்பொழுது நீ சந்தித்து வரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள், இங்கே எதுவும் நிரந்தரம் அல்ல. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செல்லும். உன்னை எதிர்மறையாக சிந்திக்க வைக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து. ஏன் எனில் உன்னுள் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா? உன்னை சூழ்ந்துள்ள துரோகம், ஏமாற்றம், வஞ்சகம், ஏழ்மை, இன்னும் பல துன்பங்களை நீங்கள் வேண்டி உன் அப்பாவாகிய என்னிடம் வேண்டிக் கொள்கிறாய். சரியா? உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களில் தப்பிப்பது எப்படி என்று யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய். உன்னை எல்லோரும் அவமானம் படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் இப்பொழுது இந்த நொடி நீ உணர்கிறாய். என் குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். உனது மனம் எதிரில் தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கையை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் நீ இருக்கிறாய். உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான். ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நீ கடினமான பாதையின் முடிவிற்கு வந்துவிட்டாய். இன்னும் கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம்தான். சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள். நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு. இது திடமான சிந்தனையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. அது உன்னை கஷ்டங்களில் பிடியில் இருந்து தளர்த்தும். எந்த நேரத்திலும் எந்த கஷ்டத்திலும் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளின் தீய பலன்கள் பனி போல் உருகி கரைய வைத்து கொண்டிருக்கும். என் லீலைகளை உணர்வாய். உன்னை அரவணைக்க யாரும் இல்லையே என்று வருந்தாதே. உன்னை உயிருக்கு உயிராய் நேசித்து அரவணைத்து பாதுகாக்க நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கை பாதையில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும். நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் பாதை சரியான பாதை தான். கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும். உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய வேலைகளை நான் துவங்கிவிட்டேன். அதனால் தான் கூறுகிறேன், கூடிய விரைவில் எல்லாம் சரியாகிவிடும். அதை நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாயரம். நன்றி, வணக்கம்.